வணக்கம் நேயர்களே, இன்று 24ஆம் திகதி ஜூன் மாதம் 2016ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். இன்று வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான செய்தியாக தகவல் உரிமை சட்டமூலம் தொடர்பான செய்தியே வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான செய்தி, தகவல்களை மறுக்க முடியாது, சட்டமூலத்தை நிறைவேற்ற ஆதரவை கோருகிறார் பிரதமர் என்று வெளியாகியுள்ளது. தகவல்களை அறிந்து கொள்ளும் மக்களின் உரிமைகள் கடந்த ஆட்சி காலத்தில் பறிக்கப்பட்டன. இன்று நாம் அதனை சபைக்கு கொண்டு வந்துள்ளோம். இதற்கு அனைவரும் ஆதரவு வழங்கி நிறைவேற்ற உதவ வேண்டும். இதன் மூலம் இனிவரும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் தகவல்களை அறிந்து கொள்ளும் மக்களின் உரிமையை பறிக்க முடியாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் இன்னுமொரு செய்தியாக, நீதியை பெற வெளிநாட்டு நீதிபதிகளே தேவை என மக்கள் நம்புகின்றனர். சம்பந்தன் தெரிவிப்பு, தகவல் அறியும் உரிமையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்கிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்ட மூலத்தின் உண்மையான நோக்கம் அடையப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசியல்வாதிகளின் தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், மகியங்கனை மொனராகலை பகுதிகளில் பதற்ற நிலை ஏற்படாது விழிப்பாக இருக்க வேண்டும், அமைச்சர் ஹக்கீம் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மகியங்கனை மற்றும் மொனராகலை பிரதேசங்களில் பதற்ற நிலைமை ஒன்று ஏற்படாதவாறு விழிப்பாக இருக்குமாறு போலீஸ் மா அதிபரை கேட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி நீர்வழங்கல் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், காணாமல் போனோர் விவகாரத்தில் துரித நடவடிக்கை வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காகவும் அவர்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காகவும் நிரந்தர நிறுவனம் ஒன்றை காணாமல் போனோர் அலுவலகம் என்ற பெயரில் அமைக்கும் நோக்கிலான சட்ட மூலத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் சமர்ப்பித்திருந்தார். அந்த வகையில் இந்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டவுடன் காணாமல் போனோர் குறித்த அலுவலகம் அமைக்கப்படும். காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்தால் மாத்திரமே அவர்களின் உறவினர்களுக்கு அரசாங்கம் அடுத்த கட்ட நிவாரணங்களை வழங்க முடியும், அவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியும். எனவே இவற்றிற்கு ஆக்கப்பூர்வமான விசாரணை பொறிமுறை அவசியமாகும். அதற்கு உரிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி தற்போது காணாமல் போனோர் குறித்து உரிய விசாரணையை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே கஷ்டங்களையும் திண்டாட்டங்களையும் எதிர்கொண்டிருக்கின்ற காணாமல் போனோரின் உறவுகளுக்கு தேவையான பொருளாதார வலுவூட்டல் வசதிகளை அரசாங்கம் தாமதிக்காமல் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில், வடக்கிற்கான பொருளாதார மையத்தை மதவாட்சிக்கு கொண்டு செல்ல முயற்சி, இடம்பெறவிருந்த சதியை அம்பலப்படுத்திய முதலமைச்சர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல திட்ட அமைவுகளை சூறையாட திரைமறைவில் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக கவலையையும் விசனத்தையும் வெளியிட்டிருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், வடமாகாணத்தில் பொருளாதார மையம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக தற்போது ஏற்பட்டிருக்கும் இடையூறுகள் தொடர்பாகவும் அதன் பின்னணி பற்றியும் விபரமாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அலரி மாளிகை நோக்கி செல்ல முயன்ற மாணவர்கள் விரட்டியடிப்பு, கண்ணீர் புகை, நீர்த்தாரை பிரயோகம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்களால் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது போலீசாரினால் கண்ணீர் புகைக்குண்டு மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஆசிரியர் தலையங்கம், சிறாரின் பாதுகாப்பு என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சகலவிதமான வன்முறைகளில் இருந்தும் சிறார்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பொறுப்பையும் கடப்பாட்டையும் சர்வதேச ரீதியாக அனைத்து அரசாங்கங்களுமே கொண்டிருக்கின்றன. சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான ஐநா சாசனமானது அவர்களின் உரிமைகளின் பாதுகாப்பு தொடர்பாக சர்வதேச ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான கருவியாக அமைந்திருக்கின்றது. சிறுவர்களின் சிவில், அரசியல், பொருளாதார, சமூக, கலாசார உரிமைகள் தொடர்பான ஏற்பாடுகளை கொண்டதாக அந்த சாசனம் அமைந்திருக்கின்றது. இதில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் உரிமைகளை அமுல்படுத்துவதற்கான சகல சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் உட்பட சகலவற்றையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாட்டை சாசனத்தின் 4வது சரத்து கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி சிறாரின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியில்,
திருத்தங்களை ஏற்றால்தான் ஆதரவு, மஹிந்த ஆதரவு அணி திட்டவட்டம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அரசு சமர்ப்பித்த தகவல் அறியும் சட்ட மூலத்திற்கு திருத்தங்களை முன்வைத்துள்ள மஹிந்த ஆதரவு அணி எம்பிக்கள் அவற்றை அரசு ஏற்கும் பட்சத்திலேயே சட்ட மூலத்திற்கு சார்பாக வாக்களிக்கப்படும் என்ற தொனியில் கருத்து வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் பொறுப்புள்ள அரசும் பொறுப்பற்ற பதில்களும் என்று வெளியாகியுள்ளது. மக்களுக்கு பொறுப்பு கூறுவதே நல்லாட்சி அரசின் முக்கிய கடமை. ஆனால் தற்போதைய அரசு மக்களுக்கு பொறுப்பு கூறும் தனது கடப்பாட்டை தட்டி கழித்து மழுப்பல் பதில்களையும் முரண்பாடான கருத்துக்களையும் கூறி வருகின்றமையானது கவலைகளையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளது. குறிப்பாக இறுதிப் போரின் போது கொத்து குண்டுகளை வெண்ணியில் பயன்படுத்தியமைக்கான புகைப்பட ஆதாரங்கள் குறித்து பிரித்தானியாவின் கார்டியன் பத்திரிகை அம்பலப்படுத்திய தகவல் தொடர்பில் இலங்கை அரசு தரப்பில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள பதிலானது மிகுந்த ஏமாற்றத்தையும் விரக்தியையுமே ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில் வலிவடக்கின் சில வீதிகள் பொதுமக்கள் பாவனைக்கு நாளை கையளிக்கின்றார் பாதுகாப்பு செயலர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை அண்மித்த இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சில வீதிகள் மக்களின் பாவனைக்கு விடுவிக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதனை மக்களிடம் கையளிக்க உள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரியில் CST முன்பள்ளிகளை விட்டு இராணுவம் வெளியேற வேண்டும், வடக்கு மாகாண சபையில் தீர்மானம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கிளிநொச்சி உட்பட வன்னி மாவட்டங்களில் CST இராணுவ அணி நடத்தும் முன்பள்ளிகளை விட்டு இராணுவம் வெளியேற வேண்டும் என வடக்கு மாகாண சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக வசீம் தாஜுதீனின் படுகொலை வழக்கு CCTV அறிக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் புலனாய்வுத் துறையினரிடம் கையளிக்கப்படும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணை நடவடிக்கைகளில் ஏற்கனவே பெறப்பட்ட CCTV பதிவுகளை கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்புவது குறித்த நடவடிக்கைகள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் வாரம் அளவில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் டிலான் ரட்நாயக்க நேற்று நீதிமன்றில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் மகர நீதிமன்ற வளாகத்தினுள் ஒருவர் சுட்டுக்கொலை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கடவத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகர நீதிமன்ற வளாகத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் கச்சதீவு விவகாரத்தில் கருணாநிதியால் சபைக்கு வந்து பதிலளிக்க முடியுமா, சவால் விடுக்கும் ஜெயலலிதா என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கச்சதீவு விவகாரத்தில் கருணாநிதி தனது பதிலை சட்டசபைக்கு வந்து சொல்லட்டும் என்று சபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சவால் விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் பிரித்தானியா தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதா இல்லையா என தீர்மானிக்கும் வாக்கெடுப்பு சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மக்கள் வாக்களிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பிரித்தானியா தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதா அல்லது விலகுவதா என்பதை தீர்மானிக்கும் முக்கியத்துவம் மிக்க வாக்கெடுப்பு நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமானது. பிரித்தானிய நேரப்படி காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்கெடுப்பு இரவு 10 மணிக்கு நிறைவு பெற்றதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரமானது கடந்த காலங்களில் மஹிந்த மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி நல்லாட்சி அரசை ஏற்படுத்துவதற்கு ஆதரவு அளித்த சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தற்போது மஹிந்தவுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, மஹிந்தக்கள் மீதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்று தெரிவித்திருந்தார். இதனை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரமே வரையப்பட்டுள்ளது. தினக்குரலில் வெளியாகியுள்ள இன்னுமொரு கேலி சித்திரமானது உள்ளூராட்சி தேர்தல் நீண்ட நாள் பிற்போடப்படும் சாத்தியம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்போது உள்ளூர் கிராமங்களில் பெருமளவு ஆதரவு இருப்பதனால் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் மஹிந்த வெற்றி பெறுவார் என்பதால் உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கப்படுவதாக இந்த கேலி சித்திரம் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது மஹிந்தவுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் கிடையாது என்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ள கருத்தினை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.